அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். நம்ம எஸ்பிஐ பற்றின விஷயங்கள் எல்லாமே அப்டேட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இன்று என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு அப்டேட். ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய எஸ்பிஐ கம்பெனியில் நிறைய பேரோட ஐடிஸ் பிளாக் லிஸ்ட்டில் போயிடுச்சு. எவ்வளோ ஐடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 49,000 ஐடிகள் பிளாக் லிஸ்ட்டில் போயிடுச்சு. ஏன், எதற்கு, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ சொன்னிச்சு, உங்களுடைய ப்ரொஃபைலையும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸையும் எடிட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணிவிட்டு ஒரு மெயில் எஸ்பிஐக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2,25,000 பேருக்கு மேலே அந்த விஷயத்தை கேட்டால் பண்ணியிருந்தாங்க. ஒரு 49,000 மெம்பர்ஸ் மட்டும் அந்த வேலையை செய்யலை. கேட்கும்போது காரணம் சொன்னாங்க. சில பேர் அலட்சியமாகவும், சில பேர் ரொம்ப அலட்சியமாகவும், சில பேர் தவிர்க்க முடியாத காரணத்தினால வேலைப்பளு காரணமாக செய்ய முடியலன்னு சொன்னாங்க. எது எப்படியாக இருந்தாலும் எஸ்பிஐ கிட்ட கேட்டோம். எஸ்பிஐ சொன்னாங்க, இவ்வளோ அலட்சியமாக தன்னுடைய ப்ரொஃபைலையும் தன்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸையும் எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு நேரமே இல்லாமல் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எஸ்பிஐக்கில் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்களே பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி ஒரு 49,000 ஐடிஸை பிளாக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடிக்களுடைய நிலைமை என்ன கேள்விக்குறியாக இருந்துச்சு. நிறைய பேர் பதட்டத்தோடையும் ஓடி வந்து, சார் 13 நாள் டைம் கொடுத்துருந்தாலும் எங்களால் அதை பண்ண முடியலன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு பர்சனலாக சொல்கிறேன், கேட்குறேன். 13 நாள் டைம் கொடுத்தும் நம்மளால் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி அந்த ப்ரொஃபைல் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வேலையை பண்ண முடியலன்னு காரணம் சொன்னீங்க. கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மை தான், அலட்சியம் அதிகமாக இருக்குது. இப்போ பிளாக் பண்ணதுக்கப்புறம் ஐயோ என்னுடைய ஐடி பிளாக் ஆச்சுங்கிறீங்க. நம்ம ஐடி பிளாக்கும் ஆகக்கூடாது, நம்ம எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது, ஆனால் வருமானம் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறாக தோன்றுறது எனக்கு. இப்போ திரும்பவும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா சான்ஸே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நாங்கள் எஸ்பிஐ கிட்ட கேட்டிருந்தோம். சார், பிளாக் லிஸ்ட்டில் உள்ளவங்கலாம் நிறையா காரணம் சொல்கிறாங்க சார், அவங்க ஒரு சில காரணத்தினால அப்டேட் பண்ண முடியல, எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு, அவங்க திரும்பவும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க சார், என்ன பண்ணலாம்னு கேட்டிருந்தோம். அவங்க நாங்கள் சொன்ன விஷயங்கள் மெம்பர் சொன்ன விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சரி அதை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. நேற்று இரவு ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. பிளாக் லிஸ்ட்டில் உள்ள ஐடிஸ் எல்லாம் திரும்பவும் ஆக்டிவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. இதன் பிறகு நம்ம அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா இனிமேல் எஸ்பிஐக்குள்ளே வரவே முடியாது. ஆக்டிவான ஐடிஸ் எல்லாம் இம்மிடியேட்டாக உள்ளே போய் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் தவறு இல்லாமலும் ப்ரொஃபைல் எடிட்டிங் பண்ணுறதுலையும் தவறு இல்லாமலும் செஞ்சு முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி நேற்று இரவு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு அறிவிப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, என்னுடைய பிளாக்கான ஐடிஸை சரி பண்ண முடியுமான்னு. சரி பண்ண முடியும்னு சொல்லி எஸ்பிஐலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே தவறு இல்லாமல் செஞ்சுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய டீம்மேட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் இந்த ஆடியோ இருக்குது. இந்த விஷயத்தை நான் சொல்ல தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஸ்பிஐவில் உங்களுடைய கேள்வி பதிலுக்கான லைவ் நடக்க போகுது. இன்றைக்கி இரவு 7 மணியை போல் அஃபிஷியல் யூடியூப்பில் லைவ் இருக்குது. எஸ்பிஐடைய அஃபிஷியல் யூடியூப் லைவ் இருக்குது. எல்லாருமே கலந்துக்கோங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கான பதில் கொடுப்பாங்க. திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய பிளாக் ஐடிஸ் எல்லா ஐடிஸுமே ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆக்டிவ் ஆனால் மட்டும் பத்தாது, திரும்பவும் உள்ளே போய் அப்டேட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் கண்டினியூ மெயில் போட்டுருங்க. மெயிலுமே நோட்டீஸ் போர்டில் கொடுத்துக்கிறாங்க. மெயில் அட்ரஸ் SBO PVT LTD@gmail.comக்கு மெயில் போட்டுருங்க. நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறங்கிறத கன்ஃபார்ம் பண்ணால் தான் வச்சுக்குவாங்க. திரும்பவும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா சான்சஸ் கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இதுலேயுமே கோட்டை விட்டுட்டு என்னால் பண்ண முடியல, வெளியில் போயிட்டு அங்கே போய்ட்டு மொபைல் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி காரணங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் சொல்பவர்கள் காரியம் சாதிக்க முடியாது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்முடைய வீடியோவை பொறுமையாக நிதானமாக கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திரும்பவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.